ஹாய் எஸ். நான் இன்னைக்கு வந்துட்டு இன்ட்ராடேல எப்படி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போது நேத்தியோட வீடியோஸில் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். பேங்க் எக்ஸ் அதாவது நேத்திக்கு வீடியோ வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். பேங்க் எக்ஸில் இந்த பின்னாடி வந்துட்டு ப்ரைஸ் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் இதை போய் பார்த்து வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நானும் வந்துட்டு வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், நமக்கு தேவையான செல்லிங் கேண்டில்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நான் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ப இப்போ 303 அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 30ங்கிறது வந்துட்டு 30 மினிட்ஸ் சார்ட்டு. தென் 3ங்கிறது வந்துட்டு நம்ம 3 மினிட்ஸ் சார்ட்டு. இப்போ நம்ம 3 மினிட்ஸ் சார்ட்டா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதுல கொஞ்சம் கவனமா வந்துட்டு பாருங்க. இங்க பாருங்க, மார்னிங் ஃபர்ஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு நல்லா பாருங்க. நம்ப ஏற்கனவே இருக்க அந்த 3 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸுமே வந்துட்டு கட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த கேண்டில வந்துட்டு நம்ம பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அடுத்த கேண்டில் ரெட் கேண்டிலாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த சப்போர்ட் லைன், சாரி ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு இல்லைங்களா, இதை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுருந்தது அப்படின்னா நான் இந்த ட்ரேடை வந்துட்டு எடுத்திருக்க மாட்டேன். அதாவது வந்துட்டு 3 ரெசிஸ்டன்ஸுமே வந்துட்டு பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு. நான் செல்லிங் சைடு, சாரி பையிங் சைடு வந்துட்டு நான் இருக்கேன். பையிங் வியூவில் நான் இருக்கேன். தென் வந்துட்டு வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், செகண்ட் கேண்டில் இந்த பிட்வீன் கேப்புள்ளேயே வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னா நான் பையிங் சைடு வந்துட்டு போயிருக்க மாட்டேன். ஓகே, இப்போ 2 கேண்டலில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு செல்லிங் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போது நான் பையிங் வந்துட்டு பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோக்கு மேலே இருக்குது அப்படின்னா 59,061க்கு மேலே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேங்க் எக்ஸில் வந்துட்டு 59,100 கால் ஆப்ஷன் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, இதுதான் பேங்க் எக்ஸோட 59,100 கால் ஆப்ஷனு. இப்போது நம்ம 2 கேண்டலில் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டோம், நம்ம பை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேண்டலை வந்துட்டு நான் பார்க்குறேன். இங்கே பாருங்க, நல்ல ஒரு பையிங் கேண்டலாகவே தெரியுது. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே வந்துட்டு ஹை ப்ரைஸில் வந்துட்டு என்ட்ரி எடுக்க மாட்டோம். நம்ம சேனலை ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ மிட் பாயிண்டில் தான் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ரூ. 108.95 காமிக்குது. நான் ஆக்சுவலி வந்துட்டு இந்த 5 பைசா இருக்கும் பொழுது ரவுண்ட் ப்ரைஸ்னா ரூ. 109 வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணிப்பேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னோட டார்கெட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரூ. 109லேருந்து 50% டார்கெட். 50% டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரூ. 163.50 வந்துட்டு வரும். இது வந்துட்டு பாருங்க, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 3 கேண்டில்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் என்ன வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 25% வந்துட்டு நான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வந்துட்டு ட்ரேட் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போது நான் ஒரு ட்ரேடை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது அடுத்தது வந்துட்டு ஃபின் நிஃப்டிலக்காக நான் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபின் நிஃப்டியில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ் தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம் நேத்திக்கு. ஸோ இதில் இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு பேங்க் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரினால வந்துட்டு நான் ஒரு ட்ரேடை வந்துட்டு பண்ணி முடிச்சிட்டேன் குயிக்காக. இப்போ ஏன் நான் வந்துட்டு ஃபின் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபின் நிஃப்டி வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி. ஸோ அதனால் இதில் வந்துட்டு காமா எஃபெக்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போது நான் 3 மினிட்ஸ் சார்ட்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன். அதாவது லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட க்ளோஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்போம். இங்கே பாருங்கள், இப்போது இமிடியேட்டாக வந்துட்டு மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், என்ன ரிஜெக்ஷன் கேண்டில் பாருங்கள். அதாவது புல் பேக் ஆகிருக்கு, ஆனால் என்ன ரிஜெக்ஷன். ஸோ செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இந்த கேண்டலில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிட்டு, சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் ரிவர்சல் ஆயிருந்தது, ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடைச்சிருந்தது அப்படின்னா, நான் மறுபடியும் வந்துட்டு பையிங் எடுத்திருப்பேன். ஸோ இங்கேயுமே வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகி கீழேயே வந்துட்டு இருந்தது. ஸோ தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு 11:15க்கு மேலே வந்துட்டு நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இது எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, அதாவது லாஸ்ட் 15 மினிட்ஸோட லோ தான் வந்துட்டு இந்த இந்த லைனு, பிளாக் கலர் லைனு. இங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு புல் பேக் எடுத்திருக்கு. இருந்தாலும் வந்துட்டு பாருங்க, மார்க்கெட் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டாகவே இருந்துட்டு, தென் வந்துட்டு இதோட லோ கட் ஆகிட்டு மறுபடியும் இம்மீடியட்டாக இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட் 15 மினிட்ஸோட லோவுக்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் வச்சிருக்கு.
ஸோ இந்த ட்ரேடும் வந்துட்டு நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா, நான் வந்துட்டு 11:30லேருந்து 11:15லேருந்து 1:15 வரைக்கும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இதுதான் வந்துட்டு நமக்கு சாலிடான வந்துட்டு ஒரு என்ட்ரி கேண்டலு. இங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 23,955 இருக்கு ஸ்பாட் சார்ட்ல. அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இப்ப 23,950 கால் ஆப்ஷன் சார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். இதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஃபின் நிஃப்டியோட 23,950 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இப்போ நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணாம, அதுக்கப்புறம் வந்துட்டு 115க்கு மேல வந்துட்டு நான் மார்க்கெட்டுக்குள்ள வந்தேன். வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட்ட வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு, இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்தா என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது ரூ. 74.90 ரூ. 75ல வந்துட்டு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு ரீச் பண்ணாம, இப்படியே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ, அதனால இன்னைக்கு வந்துட்டு பேங்க் எக்ஸ் ஒரு ட்ரேட மட்டும் பண்ணிட்டு, நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே கைஸ். இப்போ ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். லைவ் மார்க்கெட்ல வந்துட்டு நீங்க கரெக்ட்டான டிசிஷன் வந்துட்டு எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நான் எல்லா வீடியோல சொல்ற மாரி தான். 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு பை பண்ண போறோம், இல்லன்னா செல் பண்ண போறோம். இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு வந்துட்டு ராங்கா வந்துட்டு எடுத்துட்டோம் அப்டின்னா, மார்க்கெட் வந்துட்டு ஆப்போசிட் சைடு வந்துட்டு போயிடும். நான் எப்பயுமே வந்துட்டு எக்ஸ்பைரி டே அல்லது எக்ஸ்பைரிக்கு முன்னாடி டே மட்டும் தான் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேட் வந்துட்டு பண்ணுவேன். ஏன் அப்டின்னா, அதுக்கு அடுத்த பிரைஸ்லாம் அடுத்த இண்டெக்ஸ்லாம் வந்துட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, நாம எடுக்கிற அந்த 1:2 அதாவது 25% வந்துட்டு ஸ்டாப் லாஸு, 50% டார்கெட் வைக்கிறோம் இல்லைங்களா? அது வந்துட்டு மாறும். அதாவது 1:1 அப்படின்ற மாரி வரும். ஸோ, நமக்கு வந்துட்டு ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு 1:2 அந்த மாரி இருந்தது அப்படின்னா, பெஸ்ட்டா வந்துட்டு இருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதேபோல வந்துட்டு நாளைக்கான லெவல்ஸ் வந்துட்டு நான் மார்க் பண்றேன். ஸோ, நீங்க வந்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு, நீங்க போய் மார்க் பண்ணிட்டு, உங்களோட லெவலும், என்னோட லெவலும் வந்துட்டு சேமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. இப்ப தான் வந்துட்டு புதுசா வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறவங்க, நம்ம வீடியோ பார்க்குறவங்க நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது நான் எப்படி மார்க் பண்றேன்னு பாருங்க. அதாவது இன்னைக்கு வந்துட்டு ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு இல்லையா? இந்த பிரைஸ் எல்லாம். ஸோ, அதனால அதெல்லாம் வந்துட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு இங்க பாருங்க. இப்ப நான் போய் பார்க்குறேன் ஃப்ரெஷ்ஷா. ஏற்கனவே இங்க வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. இத நோட் பண்ணிக்கோங்க நீங்க. இப்போ அதாவது வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு புல்லிஷ் கேண்டிலா தெரியுதோ, அத வந்துட்டு நான் வந்துட்டு கிரீன் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். கிரீன் கலர் கேண்டில் அப்டின்னா, கீழ வந்துட்டு விக் வந்துட்டு கூட இருக்கணும். மேல வந்துட்டு கம்மியா இருக்கணும். அதுதான் வந்துட்டு நான் பையிங் கேண்டிலா வந்துட்டு கன்சிடர் வந்துட்டு பண்றேன். அதேபோல அன்னைக்கு வந்துட்டு அந்த கேண்டிலோட லோ வந்துட்டு மார்க்கெட்ல வந்துட்டு கட் ஆயிருக்கக்கூடாது. அதாவது கிரீன் கேண்டில் அப்டின்னா வந்துட்டு லோ வந்துட்டு கட் ஆயிருக்கக்கூடாது. ரெட் கேண்டில் அப்டின்னா ஹை வந்துட்டு கட் ஆயிருக்கக்கூடாது. ஸோ, இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியுது இன்னைக்கு. இதே செல்லிங் கேண்டில் வந்துட்டு போய் பார்க்குறேன். இங்க பாருங்க. இங்க வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் இருக்கு. ஆனா இதோட ஹை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கட் ஆயிருக்கு. அதேபோல மீதி 2 ரெட் கேண்டில் வந்துட்டு இருக்கு. ஹை கட் பண்ணாம. ஆனா அது வந்துட்டு கீழ வந்துட்டு விக் ஜாஸ்தி இருக்கு. நமக்கு செல்லிங் கேண்டில் அப்டின்னா வந்துட்டு மேல விக் ஜாஸ்தி இருக்கணும். கீழ வந்துட்டு கம்மியா வந்துட்டு இருக்கணும். இப்போ இதுல நம்ம குளோஸ் பிரைஸ வந்துட்டு அதாவது லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில்ல வந்துட்டு பிளாக் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். அதாவது வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா புதன்கிழமை எக்ஸ்பைரி இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டி வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்துட்டு ஃபின் நிஃப்டி வந்துட்டு மார்க் பண்ணணும். ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்துட்டு ஏன் வந்துட்டு 2 சார்ட்டும் அட் டைம்ல பார்க்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க. நம்ம பேங்க் நிஃப்டில வந்துட்டு பார்த்தோம். எந்த ஒரு செல்லிங் கேண்டலுமே இல்ல. இங்க பாருங்க. இங்க வந்துட்டு ஃபின் நிஃப்டில வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட் மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளால வந்துட்டு ஃபி அதாவது வந்துட்டு என்ட்ரிய வந்துட்டு மிஸ் பண்ணிடுவோம். மிஸ் பண்ணிட்டு மார்க்கெட் ஒன் சைடா மொமெண்டம் ஆச்சு அப்டின்னா, நாம வந்துட்டு ராங் என்ட்ரி குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் இத மெஷர் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டில் வந்துட்டு எனக்கு டவுட்டா இருக்கு. ஃபின் நிஃப்டில. ஸோ, அதனால இதோட இது பாருங்க. அதாவது வந்துட்டு 7.6 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு லோல. இதே வந்துட்டு இந்த கேண்டிலோட ஹை வந்துட்டு நான் மார்க் பண்றேன். அதாவது டவுட்டா இருக்கும்பொழுது நம்ம இந்த மாரி வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதில பாருங்க 8.35 இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு இத நான் செல்லிங் கேண்டிலா வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த லெவல்ஸ் தான் நமக்கு வந்துட்டு ஃபின் நிஃப்டியில் வந்துட்டு இருக்குது. லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸை வந்துட்டு நான் பிளாக் கலரில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நமக்கு ஒரே மாதிரி வந்துட்டு மார்க்கெட் மூமெண்டம் கொடுக்காது. நமக்கு தேவையான இடத்துல வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டலோ இல்லை ஸ்ட்ராங்கான வந்துட்டு ஒரு பியரிஷ் கேண்டலோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்துட்டு 11:15க்குள்ளே வந்துட்டு நடந்தால் ட்ரேட் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு அன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.